அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோலாகலமாக நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தலைமை கழக அலுவலகத்திற்கு வருகை தந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. புரட்சித் தலைவியின் பிறந்த நாளையொட்டி புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய கழக பொதுச் செயலாளர் கழக கொடியை ஏற்றி வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தார். புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக அலுவலகத்தில் 77 கிலோ எடையுடைய கேக் வெட்டி கொண்டாட்டம். ஏழை எளிய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தலைமை கழக அலுவலகத்தில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பார்வையிட்டார். புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாளில் கழக இளம் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அணிக்கான லட்சணை வெளியிடப்பட்டது. லட்சணையை வெளியிட்ட கழக பொதுச் செயலாளர் மத நல்லிணக்கத்தை உருவாக்கவே விளையாட்டு வீரர்களுக்கான அணி உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நாள்தோறும் பள்ளி குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதாக வெளிவரும் செய்திகள் மிகுந்த வேதனையை ஏற்படுத்துவதாக கழக பொதுச் செயலாளர் ஆதங்கம். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை எனவும் விமர்சனம். பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் இருந்த செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தாம் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கின்றன. வேலையே பயிரை மேய்வதை போல ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் நற்பெயரை களங்கப்படுத்துகிறது. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய அரசு அதிமுக அரசு. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மகளிர் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். இந்த ஆட்சியிலே சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அடக்கினோம். இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம். தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழாவில் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்ட கழக மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அறிவியல் ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு.
திமுக ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறும் பாலியல் அச்சுறுத்தல்களால் மாணவிகள் பள்ளிக்கு செல்லவே அச்சப்படும் நிலை உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வீட்டில் கைக்குழந்தையுடன் தனியாக இருந்த இளம்பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்கள் வீட்டில் கூட தனியாக இருக்க முடியாத அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 63 வயது மதபோதகர் மற்றும் அவரது மனைவி மகன் ஆகியோர் போக்சோவில் சிக்கினர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கரூரில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாய் புகார் அளித்தும் காவல்துறை திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. பாலியல் புகார் மீது கூட முறையாக நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் என மக்கள் கேள்வி. சென்னை புளியந்தோப்பில் வீட்டில் இருந்த 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 65 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். தமிழகத்தில் தினந்தோறும் அரங்கேறி வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை திராவிட மாடல் ஸ்டாலின் கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் தனியாக நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். பெண்கள் தனியாக நடந்து செல்லவே அச்சப்படும் அவல நிலைக்கு உள்ளாக்கிய திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கண்டனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 16 வயது பள்ளி மாணவியை திருமணம் செய்த புகாரில் இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குழந்தை திருமணங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ரயில்வே பெண் காவலர் ஒருவர் தனக்கு உயரதிகாரிகள் கொடுத்த டார்ச்சர் விவரங்களை பட்டியலிட்டு தன் பணியை ராஜினாமா செய்த கொடூரம். காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உள்ளிட்டோர் இரட்டை அர்த்தத்தில் பேசுவது குறித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 பாலியல் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறிய அவலம். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லா அவல நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் தற்போது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மாநில குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை 1000 விளக்கு பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த 2 பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் பகுதியில் தங்கும் அறைகள் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த 5 கல்லூரி மாணவர்கள் பிடிபட்ட நிலையில் கஞ்சா செடிகளும் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் வீடுகளில் பூந்தொட்டி வளர்ப்பது போல் கஞ்சா செடிகளை வளர்த்து வரும் நிலையில் போதைப் பொருளான கஞ்சா விற்பனையை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்புதூரில் 1 கிலோ 900 கிராம் எடை கொண்ட கஞ்சாவுடன் 3 பேர் பிடிபட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட நபர் 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. சென்னை வடபழனியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட சுமார் 30 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. தலைநகர் சென்னையிலேயே குட்கா புழக்கத்தை தடுக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை திணறுவதாக மக்கள் விமர்சனம். சென்னையை அடுத்த தாம்பரம் பகுதியில் கஞ்சா கடத்திய 7 பேர் 14 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். திமுக ஆட்சியில் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் அரங்கேறிய துணிகர கொள்ளை. திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை செயலிழந்திருப்பதால் பகலில் கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை.
குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளை. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கொள்ளை சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறுவதாக மக்கள் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ இன்று ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பு. கோயில் நகரமான மதுரை தற்போது குப்பை நகரமாக மாறி வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. தேவக்கோட்டை நகராட்சி பகுதியில் வள்ளி விநாயகர் ஊரணி மாசடைந்து வருவதை தடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. மதுரை மாவட்டம் திருமங்கலம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 70,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளர் உட்பட 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் அதிகாரிகள் துணிச்சலுடன் லஞ்சம் வாங்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை நேப்பியர் பாலம் அருகே உள்ள பக்கிங்ஹாம் கால்வாயில் நீரின் தரம் மிக மோசமாக உள்ளதாக ஆய்வில் தகவல். குளோரைட், சல்பைட், மெக்னீசியம் உள்ளிட்டவை பரிந்துரைக்கப்பட்ட தரத்தை மீறி உள்ளதும் ஆய்வில் அம்பலம். வடசென்னையின் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுகாதார மையங்களில் போதிய மருத்துவர்கள், பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள் இல்லை என குடியிருப்பாளர்கள் சங்கம் குற்றச்சாட்டு. வடசென்னையை சிங்கார சென்னையாக மாற்றியது போல் கடந்த வாரம் முதலமைச்சர் பேசிய நிலையில் வடசென்னை வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் என்ன ஆனது என்றும் கேள்வி. தமிழ்நாடு முழுவதும் துணை சுகாதார நிலையங்களில் 3500க்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல். காலி பணியிடங்களை முறையாக நிரப்பாததால் ஒரு செவிலியர் 3 முதல் 5 மையங்களை கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.